இந்த ரெஸ்டோபார் அடிக்கிற கூத்தெல்லாம் நீங்க உள்ள போய் பாருங்க, எல்லா இடத்துலையும் 12 மணி 1 மணி வரைக்கும் பர்மிஷன் கொடுத்துட்டான். இவன் என்னெல்லாம் கொடுக்கிறானோ அதை எதை போன்ற பெண்களை அழைத்து கொண்டு சீரழிக்கப்படுகிறார்கள். தயவு செய்து பாருங்க. உடனே பெண்களை சுதந்திரமா இருக்கக்கூடாதா, பெண்கள் சுதந்திரமா இருக்கக்கூடாதான்லாம் கேட்குறாங்க. ஔவையார் கள்ளு குடிச்சதை பற்றி நம்ம பேசுகிறோம், அது விஷயம் அல்ல. ஆனால் அது எப்படி எளிதாக இருப்பவர்கள், இதுதான் மேட்டிமை வாழ்க்கை முறை, இதுதான் பகட்டான வாழ்க்கை முறை என்று தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதன் மூலமாக, அதன் மூலமா அது சக்சஸ் ஆகணும்னா வர விரக்தி இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஏற்படுகின்ற தோல்விகள், அதன் மூலமாக ஏற்படுகின்ற இழப்புகளை சரி செய்ய முடியாத இடத்தில்தான் குற்றம் தனது கருவறையிலிருந்து மெல்ல மெல்ல வெளியே வருகின்ற வேலையை செய்கிறது. இது ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும். ஒரு சாதாரண மனிதனை வெறிபிடித்தவனாக, ஒரு பெண்ணை வெறிபிடித்தவளாக மாற்றுவது எது என்று கேட்டால் முதலில் உணர்வுகள், உணர்வுகளின் மேலாக வருகின்ற உணர்ச்சிகள், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகின்ற பகுத்தறிவு இல்லை என்று சொன்னால் அந்த பகுத்தறிவை கற்றுக் கொடுப்பதற்குண்டான ஆயுதங்களாக இருப்பது சட்டமும் ஒழுங்கும். அந்த சட்டமும் ஒழுங்கும் கண்ணை மூடிக்கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் இதை போன்ற சாத்தான்கள் மேய கிளம்பிவிடும். அப்படி மேய்கின்ற சாத்தான்களை கட்டுப்படுவதற்கு எது ஆயுதம் என்று கேட்டால் மனக்கட்டுப்பாடு ஒண்ணுதான். அந்த மனக்கட்டுப்பாடை சொல்லிக் கொடுப்பவர்கள் யார் என்று கேட்டால் பெற்றோர்கள். பெற்றோர்களுக்கு அதை பற்றின அறிவு கிடையாது. அவர்கள் பணத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்ற இயந்திரங்களாக அவர்களை மாற்றி வைத்து விட்டோம்.